ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 சிந்தித்து வருகிறோம். அதில் கலையும் தேவதை வழிபாட்டு முறையும் என்கிற தலைப்பின் கீழே கலைகளை எல்லாம் சிந்தித்து வருகிறோம். அதில் 64 கலை சொல்லியிருக்கோம். அதில் வைத்தியசாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 விதமான கலைகளை இந்த உபாசனை மூலம் செய்திருக்கிறார்கள். வைத்தியசாரம் அந்த காலத்தில் எல்லாமே குலத்தொழில் பண்ணிட்டு இருந்தா. அப்பா பண்ணுவா, பையன் பண்ணுவா, பேரனும் அதே பண்ணுவான். இந்த ரகசியத்தை அவ காப்பாற்றிகிட்டே வருவா. அந்த மாதிரி வைத்தியர்களும் ஒரு குலத்தொழிலாக இருந்து வந்தார்கள். அவ ஒரு சில சாமியை குலதெய்வமாக வழிபாடு பண்ணிட்டு இருப்பா. ஒரு சில மந்திரங்களை பிரயோகம் பண்ணுவா. அப்படி பிரயோகம் பண்ணி வியாதி நிவர்த்திக்கு அதை பயன்படுத்தியிருக்கா. அதில் ஒரு உதாரணமாக சொல்ல பாருங்க. அகோரமூர்த்தி அப்படின்னு ஒரு சுவாமி. அது பேய் ஓட்டம். இந்த பேய்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யுத்தம் ஜாஸ்தி. யுத்தம்ங்கிறது என்ன, 2 சேனை 2 ஊர்காரை அடிச்சுக்குவா. அதில் ஒருத்தரை கொண்டுட்டு பாக்கி உள்ளதை எடுத்துன்னு விடுவா. அதில் ஒரு படை வெல்லும். அதில் இறந்து போனவர்களுடைய ஆவி, அவர்களுடைய வாழ்நாள் எது வரைக்கும் இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் அது பூமியில் இருந்தாகணும். அப்படி இருந்தாகணுங்கும்போது அந்த உடலை நீத்த பிறகு அவள் ஒரு சில காலம் இருப்பாள். அதை தான் பேயின்னு சொல்கிறோம். அந்த பேய் ஒரு மனிதன் உடம்புல பிடிச்சிருத்துன்னு வச்சுங்களேன், அந்த பேயினுடைய குணம்லாம் அவனுக்கு வரும். அந்த மனிதனுடைய பண்பு அவனுக்கு கொஞ்சம் குறையும். 2 ஆவி ஒரே உடம்புல இருக்க முடியாது. அதனால சில நேரங்களில் இறந்து போகிறதும் உண்டு. இது பழைய காலத்தில் இருந்து வந்த ஒரு பிரச்சனை. அந்த பேய் ஓட்டுறதுக்கு இந்த அகோரமூர்த்திங்கிற சாமியை உபாசனை பண்ணி பயன்படுத்துவாள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவோம், மன வளர்ச்சியற்றவர்கள்னு சொல்லுவோம். சில குழந்தைகளுக்கு இன்னும் அது வைத்திய முறையில் இருக்குது. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு அங்காளம்மன் ஒரு சுவாமி இருக்குது, காளியம்மன். அது ஒரு விதமான வகை. அதில் ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி ராத்தங்க வைப்பாங்க, கோயில்லையே படுத்துக்க சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு வைத்திய முறை பண்ணி அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி மற்றவாழ மாதிரி ஒரு மனநிலை, ஒரு சாமானிய மனநிலைக்கு கொண்டு வருவார் வியாதியஸ்தனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேல் கடி, பாம்பு கடி, இதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுவாள். நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இருக்கோ இல்லையோ, அதில் கருட பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணுறவர் இருந்திருக்கார். அவருக்கு ஒன்றியும் எந்த நேரத்துலையும் அந்த அரசு அதிகாரி லீவு கொடுக்க சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் பேரை சொன்னால் பாம்போட விஷம் இறங்குமா, பேரை சொன்னாலே இறங்கிடுமா. அவர் ரெக்கார்டோடு பதிவு பண்ணியிருக்கார். அதை எதுக்கு இதை சொல்கிறேன், இது வரலாற்று உண்மை. அவர் ஏதோ மந்திரம் ஜெபம் பண்ணியிருக்கார். கருட பஞ்சாட்சரம்னு சொல்லுவா. ஆனால் என்ன மந்திரங்கிறத யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மந்திரவாதங்களில் மந்திரத்தை வெளியில் சொல்ல மாட்டா யாரும். தேவதையோட உத்தரவு இல்லாமல்
அந்த மாதிரி ஜபம் பண்ணி அந்த கடிகளை போக்கிடும். கடிவாயில் மந்திரிப்பா வேப்பிலை வச்சுட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வியதீகரணம்னு சொல்லுவாள். சில வியாதிகளுக்கு மந்திரங்களை ஜபம் பண்ணி அது மூலயமா சில பொருள்களை கொடுப்பாள். அந்த பொருள்களை அந்த வியாதியஸ்தர் மாத்திரம்தான் சாப்பிட முடியும். சில பொருள்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த வியாதியை நீக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஜுர காயத்ரி, ஜுர தேவர் அப்படின்லாம் சுவாமி இருக்குது. திருக்கடையூர் கோயிலில் ஜுரதேவர்னே சுவாமி இருக்குது. ஜுரஹரேஸ்வரர்னு பேர் அவருக்கு. அந்த மாதிரி வியாதியை போக்குறதுக்கு அதுக்கு உண்டான மந்திரங்களை வச்சுருக்கா. அதை நிவர்த்தி பண்ணியிருக்கா. இதில் இந்த வியதிசாரத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த மாதிரி வைத்தியர்கள், அதாவது உபாசனை மூலயமா ஜெயிச்ச வைத்தியர்கள் இயல்பாகவே எல்லா விதமான வைத்தியங்கள் கற்றுண்டா கூட கூடுதலாக இந்த உபாசனை தேவதையை வச்சு பண்ணுறவா திருப்பி அந்த வியாதி வரவே வராத வாழ்க்கை. அது அவளுடைய தனி சிறப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, இளமையாக இருக்க வேண்டும், ஆக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வைத்தியர்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்கா. ரொம்ப காலம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியன்னு சொல்கிறாங்க. அதாவது 100 வயசு வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். 100 வயசுலேயே 60 கிலோ 70 கிலோ மூட்டை தூக்குவா. பெரிய அதிசயமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருந்திருக்கா. அவள்லாம் யுவசாரம்னு ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி வைத்தியர்கள் பண்ணி அந்த இளமையை பிறருக்கு வழங்குவதற்கு ஒரு சில முறைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுத்த பிரயோகம்னு சொல்கிறேன். யுத்த பிரயோகம்னா என்னென்னா, அரசாங்கத்தில் ரெண்டு ராஜாவுக்கு நடுப்புற யுத்தம் நடக்கிறது. அதில் ஒருத்தனுக்கு கையை வெட்டுறான், காலை வெட்டுறான் அப்படின்னா, அதில் இழுத்து பறிச்சுன்னு கிடக்கிறவங்களெல்லாம் திருப்பி வைத்தியம் பண்ணணுமோ இல்லையோ. அதுக்கு அந்த ஒரு அறுவை சிகிச்சை சம்பந்தமான வியாதிகள் அதை நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு தேவதையை பயன்படுத்தியிருக்கா. அந்த தேவதை என்ன பண்ணுவோம்னா, இரத்தத்தை நிறுத்தும். இரத்த போக்கு இருக்குது. பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வியாதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இரத்த போக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் இருக்கிறத நிப்பாட்டுறது, உரைய வைக்கிறது, அந்த மாதிரிலாம் மந்திரங்கள் இருக்குது. அதை பேச்சியம்மன், காட்டேரி இந்த மாதிரி தேவதையெல்லாம் செய்யும். அது பிரசவத்துக்குன்னு ஒரு சில தேவதைகள் இருக்குது. அந்த காலத்தில் பிரசவத்தில் இறந்து போயிடுவாள். பிரசவங்கிறது மறுபிறப்புன்னு சொல்லுவாள். அது மாதிரி அந்த சாமி அதை பண்ணி கொடுக்கும். இதில் தமிழ் மந்திரமும் இருக்குது, வடமொழி மந்திரமும் இருக்குது. வைத்தியர்கள் 2 விதமான மந்திர சுவடிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இப்போ நம்ம பொதுவாக உபாசனை பார்க்குறோம். அதில் தேவதையை வச்சு ஜபம் பண்ணி பூஜை பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறோங்கிறது தானே உபாசனை. இது மாதிரி இன்னும் பல தகவல்களை நாம் பார்ப்போம். தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.